தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. சென்னை செம்மொழி பூங்காவில் 11 நாட்களாக நடந்த மலர் கண்காட்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் அதனை கண்டு ரசித்திருக்கிறார்கள். செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மலர் கண்காட்சியை கடந்த 10ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்திருந்தார். கொடைக்கானல், ஊட்டி, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 12 லட்சத்திற்கும் அதிகமான மலர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. மனதை கவரும் வகையில் வண்ண வண்ண மலர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இதனை பார்வையிட மக்கள் கூட்டமாக வந்தனர். மலர் கண்காட்சியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை, வண்ணத்து பூச்சி, இதய வடிவிலான அலங்கார வளைவுகள் போன்றவையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகளுக்கான விளையாட்டுகள், அனைவரையும் மகிழ்வுக்கு நடத்தப்பட்ட இன்னிசை நிகழ்ச்சி என மலர் கண்காட்சிக்கு கூடுதல் கொண்டாட்டத்தை அளித்தது. கொடைக்கானல் பிரைன் பூங்கா அனுபவத்தையும் ஊட்டி தாவரவியல் பூங்கா அனுபவத்தையும் தந்ததாக பொதுமக்கள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். Obviously, அங்க இருக்க டெம்பரேச்சருக்கு இங்க இருக்க டெம்பரேச்சருக்கு செட்டப் பண்ணி இவ்வளவு தூரம் வரதே இட்ஸ் நாட் பிராக்டிகல். தே ஹவ் டன் இட். நிறைய கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. என் பாப்பாவும் நிறைய பாப்பாலாம் பார்த்துட்டு ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஃபீல் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய பண்ணா நல்லா இருக்கும். ரெக்ரியேஷனலா எல்லாரும் வீட்ல இருந்து வெளியே வந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 11 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கண்டுகளித்திருக்கின்றனர். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை மாநகர மக்களை இந்த செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சி இயற்கையோடு ஒன்றிணைய வைத்திருக்கிறது என்பதே நிதர்சனம். மே மாதம் போன்ற நாட்கள்ல, கோடை விடுமுறை போன்ற காலங்கள்ல இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் அருணா. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.